துறைகளில் வாழ்நாள் சாதனை படைத்தவர்களுக்கும் சிறந்து வழங்கும் வீரர்களுக்கு வழங்கப்படுகின்ற பல்வேறு தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. குறிப்பாக இந்த விளையாட்டில் சிறந்து விளங்குகின்ற வீரர்களுக்கு ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது, அர்ஜுனா விருது, தியான்சந்த் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளின் கீழ் மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் விருதுகளை வழங்கி கௌரவித்து வருகிறது. அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான மேஜர் தியான்சந்த் கேல் ரத்னா விருது 4 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செஸ் சதுரங்க போட்டியில் சாம்பியனாக திகழக்கூடிய தமிழகத்தை சேர்ந்த சதுரங்க வீரர் குகேஷுக்கு கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஒலிம்பிக் போட்டியில் இரட்டை பதக்கம் என்ற துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மனு பாக்கர், அவர் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த ஒலிம்பிக் போட்டியிலே இரட்டை பதக்கம் என்றது குறிப்பிடத்தக்கது. மனு பாக்கருக்கு இந்த கேல் ரத்னா விருது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர ஹாக்கி வீரர் ஹர்மந்தன் பிரீத் சிங் அவர்களுக்கும் பாரா ஆத்லட் வீரர் பிரவீன் குமார் அவருக்கும் இந்த கேல் ரத்னா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர அர்ஜுனா விருதுகளும் பல்வேறு வீரர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மொத்தம் 32 வீரர்களுக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. நீச்சல், தடகளம், ஸ்குவாஷ், துப்பாக்கி சுடுதல், பாரா ஷூட்டிங், பேட்மிண்டன் உள்ளிட்ட பல்வேறு வீரர்களுக்கும் இந்த அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தமிழகத்தை சேர்ந்த வீராங்கனையான பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் அவருக்கும் இந்த ஆண்டு இந்த அர்ஜுனா விருது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர துரோணாச்சாரியார் விருது, அதாவது விளையாட்டு வீரர்களுக்கு கோச்சிங் அளிக்கக்கூடிய கோச்சிங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த துரோணாச்சாரியார் விருது 3 பேருக்கு இந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டுள்ளது. இவை தவிர வாழ்நாள் சாதனையாளர் விருது 2 பேருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பேட்மிண்டனை சேர்ந்த கோச் முரளிதரன் அவருக்கும் விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனைக்காளரான அந்த விருது என்பது அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனவரி 17ஆம் தேதி குடியரசுத் தலைவர் இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வீரர்களுக்கு தேசிய விளையாட்டு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது.